வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறதுங்க ஒரு அஞ்சு ஷேர் தாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதோட பட்ஜெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் பேஸ் ஸ்டாக்ஸும், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும், பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸும் சரி, டொபாக்கோ ரேட்டடு ப்ராடக்ட் சரி, அது இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இதில் நம்ம அந்த கன்சல்ட்டில் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டாக் பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா, மெயினாக பாரத் ட்ரெயின்ஸ் பார்க்கலாங்க. இது டிஃபென்ஸ் செக்டார் சேர்ந்தது உங்களுக்கு. இது கண்டிப்பாக இன்றைக்கி இதில் ஒரு பூம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்திங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ நம்ம ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோங்க. அதில் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பூம் இருக்குது அப்படின்னு. ஜென்ரலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு மாற்றத்துக்கான கண்டிப்பாக ஒரு விதிவிலக்காக இருக்கும் இன்றைக்கி. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கிற கெயில் தாங்க. கெயிலும் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல பூமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதேமாதிரி எனர்ஜி செக்டாரில் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஐஇஎக்ஸ் தாங்க. ஐஇஎக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடிசிங்க. ஐடிசி பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கோம். இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டொபாக்கோவில் எந்த ஒரு வரி விதிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஐடி ஸ்டாக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2% கீழே இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது. ஐஓசிஎல் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் செக்டர் கம்பெனி சேர்ந்தது உங்களுக்கு. இது இதோட வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பூமாகிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிஜி இன்வெர்ட் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் செக்டார் சார்ந்த எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு மேலே ஏறப்போ இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருங்க போன இயர்லேருந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கில். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போன 1 வீக்காக சரி 1 மந்த்தாக சரி ஒரு 1 இயர் எடுத்திங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு இதில். ஸோ எல்லாம் ஒரு 6 ஸ்டாக் நீங்கள் கையில் வச்சிங்க. எல்லா ஸ்டாக்லேயும் நம்ம செப்பரேட் பண்ணி போகிறதுக்கு பதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மக்களே. தேங்க்யூ வெரி மச்.